ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அந்த வீடியோவை பார்த்துடுறாரு. இவ தான் நினச்சிட்ருக்கா யாருமே அதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. வெண்பா குட்டி ஏற்கனவே அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஃபோனில் இருந்தது வேறு 2 ஃபோனில் அவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் அங்கே நடந்தது எல்லாமே உண்மை தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எப்போவுமே 2 ஃபோனில் வந்து க்ளோஸ்அப் எடுப்பாங்க. ஏன்னா முன்பக்கம் பின்பக்கம்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியணும் இல்லையா, அதனால் முதல் ஃபோனை மட்டும்தான் ராஜேஸ்வரி எடுத்திருக்கா. 2வது ஃபோன் விஜயோட ஃபோன். அந்த ஃபோனில் வந்து எல்லாமே தெள்ள தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எதையோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம விஜய்க்கு ஒரு டவுட் வருது. இவ என்னத்தையோ நம்மக்கிட்ட மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோனை எடுத்து பார்த்தா பின்னாடி நடக்கிறதுல ஏதோ ஒன்று தென்படுது. ஓஹோ, அப்படின்னா முன்னாடி ஒரு ஃபோன் இருந்துச்சு, அந்த ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறப்ப தான் இந்த ஃபோன் ராஜேஸ்வரி கிட்டே இருக்குது. இது வெண்பாவோட ஃபோன் ஆச்சு, இது எதுக்கு நீ வச்சுருக்க அப்படின்னு. அதுவா அப்படி இப்படின்னு சொல்ல அந்த ஃபோனில் நல்லாவே தெரியுது இந்த ஃபோன் வந்து ஸ்டாண்டோடு இருக்கிறது. அதனால் இப்போ அந்த ஃபோனு எங்கே இருக்குது, என் கையில் கொடுன்னு சொன்னதும், அது எதுக்கு இப்போ தேவையில்லாத விடு விஜய் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு தேவை, நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொன்னதும், அதை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே வீடியோவை டெலீட் பண்ணிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா விஜயோட கண் பார்வையிலே இருக்காங்க ராஜேஸ்வரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் கால் வருது. அந்த கால் அட்டென்ட் பண்ணுறதுக்காக அவங்க போகிறப்ப அந்த ஃபோனை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எடுத்து பார்த்தா தான் அந்த ஃபோனில் என்ன தான் இருக்குது, என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்னு தெரிய வரும். அதுக்காக அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அப்போ தான் எல்லாமே புரிய வருது. வெண்பா வந்து எடுத்த வீடியோ வந்து இப்போ சரியான நேரத்தில் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன அதில் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருக்கா இல்லையா, அதாவது ரேணுகான்ற மேடமு, அந்த மேடம் வந்து மல்லியோட தாலியை பிடிச்சி இழுக்கிறா. அப்போ வந்து மல்லி வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக, அந்த தாலியை காப்பாற்றுறதுக்காக அந்த பக்கம் போயிருக்காங்க. ஆனால் இவ தான் படியில் கை தவறி கீழே விழுந்தாலே தவிர மற்றபடி மல்லி எதையும் தள்ளி விடலை, யாரையும் தள்ளி விடலை, யாரையும் கொலை பண்ணணும்னு நினைக்கல. இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சது. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி வந்ததுக்கப்புறம், என்ன விஜய், எதுக்காக நீ இதை எடுத்து பார்த்துட்ருக்க, இது வந்து ஏதோ சும்மா வீடியோ, சோர்ஸ் வீடியோன்னு நினைக்கிறேன், ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா, அது மூலிமா யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இது, நீ தெரியாமல் தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னதும், அதுக்கப்புறம் இந்த வீடியோ இருக்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் நீ ஏன் இதை முதலே சொல்லலை, அதுவும் இல்லாமல் மல்லியை நீ பழி வாங்கணும்னு எப்போதோ நினச்சிட்ருக்க, அந்த காரணத்துக்காக தான் நீ இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்க, நீ வந்து நல்லவளாக இருந்தேன்னா இந்த வீடியோவை முதலே காட்டியிருப்ப, ஆனால் நீ கடைசியிலே காட்டவே இல்லை, உன் எண்ணம் முழுக்காவே நீ எப்படியாச்சும் மல்லியை பழி வாங்கணும் அப்படின்றதுல தான் இருக்கே தவிர மற்றபடி உனக்கு மல்லி மேலே எந்த ஒரு கரிசனமும் இல்லை. அவளை பழி வாங்கிறதுக்காக நீ இவ்வளோ பெரிய இதுக்கு போகணும்னு நான் நினச்சிக்கிட்ட பார்க்கல. ஏன்னா உண்மை அது இல்லை. மல்லி தள்ளி விடலைன்னு சொல்கிறது உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நானும் தான் நம்புகிறேன் அவள் தள்ளி விடலைன்னு. ஆனால் அதுக்கு ஆதாரம் அப்படின்ற ஒன்று இருக்குது. இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவளை குற்றவாளின்னு சொல்லலாம். உண்மையே அது இல்லாதப்போ நீ ஏன் அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. டேய் விஜய், நீ வந்து அப்பாவியவே இருக்கடா, அவள் தாண்டா கொலைகாரி, இது ஏதோ இது இப்படி அப்படின்னு சொல்ல ஒரே அடி பொலின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணத்தை பிடிச்சிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கா அந்த ராஜேஸ்வரி. என்ன வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அதனால் சரி இவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அடுத்து ரஞ்சிதா வந்து, இல்லை மாமா, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான், மல்லி தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த வீடியோவுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ஹியரிங் நடக்கிற அன்றைக்கி மல்லி வராங்க. என்னை நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறா நம்ம மல்லி. ஆனால் இந்த விஜய் இருந்துக்கிட்டு கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் எல்லாத்தையும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் ஏதோ நம்பிக்கை தர மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனாலும் இதை வந்து எல்லாத்தையும் உண்மை நம்பிட முடியாது இல்லையா, அதனால் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா மல்லியோட கேஸ் வந்து நடக்குது. அப்போ கோர்ட்டில் வந்து அந்த ரேணுகாவுக்கு ஆதரவாக அவங்க வக்கீல் வந்து பேசிகிட்ருக்காங்க. எல்லா ஆதாரமே மல்லிக்கு எதிராக தான் சொல்லிகிட்ருக்காங்க. கடைசி நேரத்தில் விஜய் ஒரு ஹீரோயிசம் அப்படின்றத காட்டுற விதமாக அந்த ஃபோனை கொண்டு வந்து அவங்க வக்கீல்கிட்ட காட்ட, இதில் இருக்கிறதா உண்மை, இதுதான் உண்மையான வீடியோ, இதில் இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அதை ப்ளே பண்ணுறாங்க. அப்போ தான் எல்லாமே தெரிய வருது. நம்ம மல்லி வந்து யாரையும் தள்ளி விடலை, யாரும் கீழேயும் விழலை, எல்லாமே அந்த சுடர் மட்டும்தான்
ரேணுகா தான் கீழே விழுந்திருக்கா தெரியாமல், அது மட்டும் தான் உண்மை அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது. இப்போ நம்ம ராஜேஸ்வரிக்கு நோஸ் கட் ஆயிடுது, நிஷாவும் சேர்த்து தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் முடிச்சிட்ருக்க கோர்ட்டில் வந்து மல்லியை நிரபராதின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து குத்துறாங்க. ஐ மீன் ஜட்ஜ்மெண்ட்டை குத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மல்லி சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.